எபிசோட் 13ல் ரீனா வந்து ராக்கிக்கு மிட் நைட்டில் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ராக்கி நல்ல தூக்கத்தில் இருந்தார். ஏன் ரீனா இப்போ போய் கால் பண்ணுறேன், நான் இப்போ தான் ஆர்கே ஹாஸ்பிட்டல் சேரில் உட்கார போனேன், அந்த டைமில் நீ கால் பண்ணி கெடுத்துட்ட அப்படிங்கிறாரு. கனவு கட்டுட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. உடனே ரீனா சொல்கிறாங்க, அர்ஜுன் எதுக்கு எனக்கு கால் பண்ணா சொல்லணுன்னே, தெரியாமல் கால் பண்ணியிருப்பான். பசங்க கால் பண்ணாலே ஒன்று ஹை போதையில் கால் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ரொம்ப இமோஷனலாக இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. அர்ஜுன் இப்போ குடிக்கிறதே இல்லை. அண்ட் மது வந்து சூப்பர் ஃபிகர், அவளை விட்டுட்டு உனக்கு எதுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளராரு. அந்த டைமில் வந்துட்டு ரீனா சொல்கிறாங்க, என்ன வளர்ற அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரீனாக்கு அர்ஜுன் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அர்ஜுன் என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி சாரி நான் உனக்கு வேணும்னு கால் பண்ணல, பை மிஸ்டேக் டயல் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இதை பார்த்தோன்னே ரீனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திருப்பி ரிப்ளை வந்து டைப் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே அர்ஜுன் அப்படி இப்படின்னு ஒரு 2-3 ரிப்ளை டைப் பண்ணி பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போயிடுறாங்க. ரீனா ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு பார்த்துட்டு அர்ஜுனும் டென்ஷன் ஆகுறாரு, ரீனாவும் டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ டாக்டர் சரண்யா நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் டாக்டர் ரதி மேம் வந்த உடனே ரதி மேம் வந்துட்டு சரண்யா டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க, வாங்க உங்ககிட்ட ஒன்று முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அமலாவும் ராகவும் வந்துட்டு அவங்க அந்த ட்ரக் பற்றிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சரண்யா கேட்குறாங்க, அது இது ப்ரொக்யூர்மெண்ட் டீம் கூட எடுத்துருக்கலாம்ல, ஏன் ஒரு டாக்டர் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்களும் அப்படி தான் யோசித்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது எல்லாமே வார்டோட சீல் இருக்குது. இந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுற எல்லா ஃபார்ம்லேயுமே வார்டோட சீல் இருக்குது. பட் வார்டோட டாக்டர் சைன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரண்யா மேம் கேட்குறாங்க, அது ஏன் டாக்டர் சைன் இல்லை அப்படின்னோடனே ரதி மேம் சொல்கிறாங்க, எமர்ஜென்சி வார்டு ஆனனால எல்லாத்துக்கும் டாக்டர் வந்து ஃபுல்லாக அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அதனால தான் டாக்டர் சைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரதி மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டோம், உங்கள் எல்லார் மேலேயும் கூட சந்தேகப்பட்டோம், கடைசி ஆராதனா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டக்குன்னு டாக்டர் அமலா உள்ளே வந்துட்டு ஆராதனை பற்றி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அதை இது பண்ணி விட்டுடுறாங்க, காப்பாற்றிடுறாங்க ஆராதனாவை. அப்புறம் டாக்டர் சரண்யா வந்து சரி நம்ம தேவையில்லாமல் எதுவும் அசியூம் பண்ண வேண்டாம், ஃபேக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்றாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறமா ரதி மேம் கிட்ட சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி ரதி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு அதே கான்ஃபிடன்ஸோட இந்த ரதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி மேமும் சரி மேம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்போ ராக்கி கேன்டீனில் உட்காந்துருக்காரு. இப்போ சிந்து வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோம், அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வேறு யார் கூடயாவது கனெக்ஷனில் இருக்கியோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஏன்னா நீ வர என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சிந்து சொல்கிறாங்க. உடனே ராக்கி என்னை பார்த்தா வேறு பொண்ணு கூட பேசுகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சரி அப்போ உன் ஃபோன் கூட நான் செக் பண்ணணும் அப்படின்னோடனே, நம்ம என்ன சொன்னோம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம், ஒருத்தர் ஃபோனை ஒருத்தர் மாற்றி செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படின்னோடனே சிந்து சரி ஓகே வீடு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு டாக்டர் ஆராதனை கேட்குறாங்க, சிந்து உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குன்னொன்னே, இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் ஃபேஸ் ஏன் டல்லாக இருக்குன்னு ஆராதனை கிட்ட கேட்கும்போது, இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் டாக்டர் அமலாவும் ராகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வந்து அமலாவை திட்டுறாரு, நான் ஆராதனை பற்றி பேச வரும்போது நீங்கள் ஏன் இடையில புகுந்து அதை ஸ்டாப் பண்ணீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அதை எப்படி நீங்களா டிசைட் பண்ணலாம் அப்படின்னோடனே அமலா சொல்கிறாங்க, ஆராதனை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, நான் அவங்க லெட்ஜர் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், அது அவங்கள பற்றி எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் அவங்க தான் சைன் போட்டாங்க, எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி அவங்க நேமை டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அமலா சொல்கிறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, அவங்க ஹிஸ்ட்ரி எதுவுமே கிளியராக இல்லை, அவங்க பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிளியராக இல்லை, எனக்கு கண்டிப்பாக அவங்க மேலே தான் சந்தேகம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே ஆராதனாவும் சிந்துவும் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஆராதனா சொல்கிறாங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க ராகவ்னோடனே, ராகவ் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சொன்னோடனே தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் லெட்ஜர் செக் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கேன், நல்லது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியல, அந்த தப்பு மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல, எது கேட்கணும்னாலும் என்கிட்ட டேரெக்டாக கேளுங்க, அண்ட் இனிமேல் என்னோட லெட்ஜர் செக் பண்ணிங்கன்னா நான் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்போ அர்ஜுன் ஒரு குர்த்தாலாம் போட்டுட்டு காலேஜ்குள்ளே வராரு. வரும்போது எல்லாரும் அர்ஜுனை பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே மது வினோதும் கொஞ்சம் சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் கேட்குறாரு, ஏன் நீங்களாம் இந்த ட்ரெஸ் போடலையா, நான் மட்டும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்த மாதிரி வந்திருக்கேன், ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆகலையா அப்படின்னே, நீ தான் வேண்டன்னு சொல்லிட்டு உன்னால தான் நாங்கள் வந்து வருத்தத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து கொஞ்சம் சீன் போடுறாங்க. சீன் போட்டோடனே அர்ஜுன் வந்துட்டு சாரி மதுன்னு திருப்பி கெஞ்சுறாரு. அப்போ வினோத் சொல்கிறாங்க, இவங்க கிட்ட எத்தனை வாட்டி ஏமாறுவீங்க, ஈவெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்ம 3 பேர் மட்டும் தான் பேர் கொடுத்துருக்கோம், வேறு யாரும் பேர் கொடுக்காதனால சரி அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே அர்ஜுன் வந்து அப்படியே முழிக்கிறாரு. உடனே மது வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறமா வினோத் கிளம்புனதுக்கப்புறமா மது வந்து அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, அதான் உன்னோட எக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னொடனே, அதான் நேற்று ஃபோனை கட் பண்ணிட்டால அப்படின்னோடனே, அது சரி அதுக்கப்புறம் போய் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்களேன்னொடனே அர்ஜுன் இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறாரு. அப்போ மது அப்படியே அப்போ உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னோடனே அர்ஜுன் வந்து இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ணேன் அப்படின்னோடனே, அப்போ ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்னோடனே ஆமாம் அப்படிங்கிறாரு. உடனே சரி ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகலாமான்னு கேட்டோடனே அர்ஜுனும் சரி ஓகே வினோதும் வரட்டும் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திவி ஸ்கூலில் காட்டுறாங்க. திவி என்ட்ரானோடனே யாருமே திவி கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவகிட்ட பேச வேண்டாம், அவங்க அம்மாவுக்கும் மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, இவனுக்கும் இருக்கும், போய் அவகிட்ட பேசினாலே அடிச்சு போடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு திவி ரொம்ப பாவமாக அழுதுட்ருக்காங்க. தனியாக போய் அழும்போது திவியோட ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டு, ஏன் திவி உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன் இப்படி அப்செட்டாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லை என்னை வீட்டில் எல்லாரும் என்னை கொஸ்டின் பண்ணுறாங்க, ஸ்கூலில் யாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது,
எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல, அங்கே இருக்கவும் பிடிக்கல. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. நான் எங்கேயாச்சும் பஸ்ஸில் ஏறி ரொம்ப தூரமாக போகணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.